இன்னைக்கு நம்ம யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் அனிமேட்டட் சீரிஸோட எபிசோட் 6 பிரேக் டவுன் தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட சும்மா தரமா பங்கம் பண்ணி விட்டுருக்கானுங்க. ரொம்ப பேசாம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோ கேக் ஆஃப் பண்ணிடலாம். பீட்டரும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு நிக்கவும் ரெண்டு பேரும் கிளாஸ்ல இருக்கிறதுல இருந்து இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கிடையில தொடர்ந்து லோனி ஸ்கூலுக்கு வராததுனால ஃபுட்பால் டீம்ல இருந்து அவரை முழுவதுமா விலக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் லூனிக்கு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு பொருளுக்கு ஏற்பட்ட வாக்குவாதத்தினால ஸ்கூல் முடியறதுக்கு முன்னாடியே லூனி ஸ்கூல்ல இருந்து கிளம்பிடுறாரு. லூனி அங்க இல்லாததுனால அவரோட கேர்ள் ஃப்ரெண்டான போர் பீட்டர் கிட்ட பேசி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. லூனி அவரோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரோட தம்பிக்கும் இவருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் ரெண்டு பேருக்கும் வர ஆரம்பிக்குது. அப்ப லூனியோட தம்பி இது மாதிரி அவர்கிட்ட, நீ அந்த கேங்ல சேரத்துக்காக தான் என்ன அங்க இருந்து காப்பாத்துற மாதிரி நடிச்சியா, உண்மையை சொல்லு அப்படி இப்படின்னு லூனியோட தம்பி அவர்கிட்ட கோபப்பட்டு பேச, பதிலுக்கு லூனி அவர்கிட்ட பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு. நான் உன்னை அந்த கேங்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக தான் நான் அந்த கேங்ல சேர வேண்டியதா போயிடுச்சு. ஆனா இப்ப நான் அந்த கேங்ல டம்ஸ்டோன்ற பேரை வச்சுட்டு அந்த கேங்கோட தலைவனான பிக் டானோட ரைட் ஹேண்டா இருக்கேன். இது எல்லாமே யதார்த்தமா தான் நடந்தது அப்படின்னு லூனி அவரோட தம்பி கிட்ட பேசி புரிய வைக்க ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறம் ஹாரி ஹாஸ்பண்ட் பீட்டரோட வீட்டுக்கு லஞ்சுக்கு போறாரு. அங்க நிக்கவும் இருந்துட்டு மூணு பேரும் பேசிட்டே அப்படியே அங்க இருந்த டிவில டம்பஸ்டர் மூவியை போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இன்னொரு பக்கம் நார்மன் ஹாஸ்பண்ட் ஒரு பார்ட்டியில இருந்துட்டு தண்டர்போல்ட் ராஸ் அங்க மீட் பண்ணி அவர்கிட்ட சூப்பர் ஹீரோஸ்க்கு உதவி தேவைப்பட்டா ஆஸ்கிராப்ஸ் அவங்களுக்காக உதவி செய்யும் சொல்லிட்டு ஸ்பைடர்மேனை பத்தி அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஸ்பைடர்மேன் எனக்காக வேலை செய்யறான் அப்படின்னு நார்மல் ஹாஸ்பண்ட் அவர்கிட்ட சொல்ல, நார்மல் ஹாஸ்பண்ட் சொல்றதை கேட்டதான் அவர் போய் சொல்றாருன்னு நினைச்சிட்டு அவர் சொல்றதை நம்பாம ஏற்க மறுக்கிறாரு. பீட்டர் பார்க்கரோட சீக்ரெட் ஐடென்டிட்டியை நார்மல் ஹாஸ்பண்ட் பாதுகாக்கப்பட்டிருந்தாலும் அவரோட வேலைக்காக மட்டும்தான் பீட்டரோட ஐடென்டிட்டியை இன்னும் சீக்ரெட்டா வச்சிருக்க மாதிரி நார்மல் ஹாஸ்பண்டோட ஆக்டிவிட்டிஸை பாக்குறப்போ தெரியுது. அதுக்கப்புறம் ஆஸ்கிராப்ல இருந்து வந்த செக்யூரிட்டி அலர்ட்னால நார்மல் ஹாஸ்பண்ட் பீட்டருக்கு கால் பண்ணி ஆஸ்கிராப்ல யாரோ அத்துமீறி உள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு நார்மல் ஹாஸ்பண்ட் பீட்டர் கிட்ட சொல்லிட்டு அவர் உடனடியா ஆஸ்கிராப்ஸ்ல என்ன நடக்குதுன்னு போய் பார்க்க சொல்றாரு. நம்ம பீட்டரும் அவர் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பீஸா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ஸ்பைடர்மேன் சூட்டை போட்டுட்டு ஆஸ்கிராப்ஸ்ல போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறாரு. அங்க ஸ்பைடர்மேன் டேர் டெவில மீட் பண்றாரு. டேர் டெவிலும் அங்க ஸ்பைடர்மேனுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்த மாதிரி தெரியுது. அங்க வந்து ஸ்பைடர்மேனுக்கும் டேர் டெவிலுக்கும் ஒரு பயங்கரமான சண்டையோட முடிவுல டேர் டெவில் ஸ்பைடர்மேன் கிட்ட ஆஸ்கிராப் எதையோ மறைக்கிறாங்க அப்படின்னு டேர் டெவில் ஸ்பைடர்மேனை பார்த்து அவர்கிட்ட எச்சரிச்சுட்டு அவர்கிட்ட இருந்த ஆயுதத்தை வச்சு ஸ்பைடர்மேன் அடிச்சு நாக் டவுன் பண்ணிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுறாரு. அப்போ நம்ம ஸ்பைடர்மேன் மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அப்போ இன்னொரு பக்கம் பீட்டரோட வீட்டுல இருந்த ஹாரி ஹாஸ்பண்டும் நிக்கோவும் கார்ட்ஸ் விளையாண்டுட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. நிக்கோ ஹாரி கிட்ட பீட்டர் பார்க்கற பத்தின எல்லா ரகசியங்களும் எனக்கு தெரியும்னு அவ ஹாரி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆஸ்கிராப்ல இருந்துட்டு பீட்டர் கிட்ட நார்மல் ஹாஸ்பண்ட் ஆக்டோவியஸ் பத்தி அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்டேவியஸ் இதுக்கு முன்னாடி ஆஸ்கிராப்ல ஒர்க் பண்ணதாகவும் அதுவும் என் கூட சேர்ந்து தான் ஆஸ்கிராப்ல ஆக்டேவியஸ் ஒர்க் பண்ணதாகவும் நார்மல் ஹாஸ்பண்ட் அவர்கிட்ட சொல்லிட்டு ஆஸ்கிராப்ல அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்டேவியஸ் அவங்களோட பிளான்ஸ் எல்லாத்தையும் ரகசியமா திருடிட்டு போனதாகவும் நார்மல் ஹாஸ்பண்ட் பீட்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஒரு காலத்துல ராணுவத்துக்காக உருவாக்கின ஆயுதங்கள் எல்லாத்தையும் இப்போ ஆக்டேவியஸ் அது எல்லாத்தையும் திருடி சூப்பர் வில்லன்ஸ் கிட்ட காசுக்கு வித்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம டேர் டெவில் ஆஸ்கிராப்க்கு அனுப்பி வச்சது அவனா கூட இருக்கலாம் அப்படின்னு நார்மல் ஹாஸ்பண்ட் பீட்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் பீட்டருக்கு ஹாரி நிக்கோவோட ஞாபகம் வருது. அப்படியே பீட்டர் அவசர அவசரமா வந்து அவரோட வீட்டுல ஹாரியை நிக்கோவையும் பார்க்க பீட்டர் பார்க்க தான் ஸ்பைடர்மேன் அப்படின்ற உண்மையை ஹாரி நிக்கோ கிட்ட சொல்லியும் நிக்கோ அதை ஏத்துக்க மறுக்கிறா. அங்க வந்து பீட்டரோட பேக்ல இருந்து கீழே விழுந்த ஸ்பைடர்மேன் சூட்டையும் ஸ்பைடர்மேனோட டிராயிங்கையும் பார்த்ததும் பீட்டருக்கு என் மேல நம்பிக்கை இல்லை, அதனாலதான் இந்த உண்மையை கிட்ட இருந்து மறைச்சிட்டான் அப்படின்னு நிக்கோ வேதனையோடவும் கோவத்தோடவும் அவசர அவசரமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் லோனியை காட்டுறாங்க. லோனிக்கும் அவரோட தம்பிக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தினால லோனி வருத்தத்தோட ஃபீல் பண்ணிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஸ்கார்பியன்ஸ் கேங்க சேர்ந்த ஒருத்தி கார்ல லூனியை ஃபாலோ பண்ணிட்டு அவர் தாக்குறதுக்காக வரும்போது பிக்டானோட கேங்க சேர்ந்த ரெண்டு பேரு அங்க வந்து லூனி அவகிட்ட இருந்து காப்பாத்திடுறாங்க. இருந்தாலும் அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்காணிச்சு ஸ்கார்பியன்ஸ் கேங்கோட தலைமை கிட்ட கால் பண்ணி சொல்லிடுறா. அப்போ அந்த ஸ்கார்பியன்ஸ் கேங்கோட தலைமை ஆக்டேவியஸோட இடத்துல இருந்துட்டு ஸ்கார்பியன்ஸ் கிட்ட இருக்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான ஆயுதத்தை தன்னோட உடம்புல ஃபிட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு டாக்டர் ஆக்டேவியஸும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இதோட யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் அனிமேட்டட் சீரிஸோட எபிசோட் 6 முடியுது. ஓவராலா பார்க்கும்போது இந்த எபிசோட்ல டேர் டெவில் இறக்கி சம்பவம் பண்ணது மட்டும் இல்லாம ஆக்டேவியஸ் பத்தின அவரோட வரலாறு சூப்பராவே சொல்லியிருந்தாங்க. இதோட முடிச்சிடாம ஸ்கார்பியன்ஸ் கேங்ல இன்னொரு சக்தி வாய்ந்த வில்லனை இறக்கிருக்காங்க. இன்னொரு பக்கம் பீட்டர் பார்க்கரோட கேர்ள் ஃப்ரெண்ட் நிக்கோ பீட்டர் மேல கோவப்பட்டு அவர் கூட பேசுறதை சுத்தமா நிறுத்திடுறா. இது மாதிரியான ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம ஸ்பைடர்மேனை சுத்தி ஒவ்வொரு எபிசோட்லயும் அதிகமா வந்துட்டு தான் இருக்கு. இது எல்லாத்தையும் எப்படி நம்ம ஸ்பைடர்மேன் எதிர்த்து நின்று சமாளிக்க போறாரு அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த எபிசோட்ல. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.